இந்த வசந்த பஞ்சமி நாள்ல அந்த ஒரு பூஜை குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பலன் தரும் பூஜையாக இருக்கின்றது. இந்த அற்புதமான நாள் இந்த வருடம் எப்பொழுது வருகின்றது? 23/1/2026 தை 9 வெள்ளிக்கிழமை. அந்த அன்னைக்கு தான் இந்த பூஜை செய்யணும். அந்த அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் 5 தீபங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றி வையுங்கள். எந்த நேரம் நல்ல நேரம் அப்படின்னா மாலை 5:30 மணிலிருந்து இரவு 11:30 மணிக்குள்ள இந்த வழிபாட்டை எப்பனாலும் செய்யலாம். உங்க வீட்டில் சரஸ்வதி தேவியின் படம் இருந்தால் அதற்கு முன்பாக செய்யலாம், அல்லது மற்ற தெய்வங்கள் படத்திற்கு முன்பாக தீபமேற்றி கூட இந்த வழிபாட்டை செய்யலாம். ஒரு வாழை இலை அல்லது ஒரு சிறிய தட்டில் ஏதேனும் இனிப்புகள் பழங்கள் நெய்வேத்தியமாக வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துவிட்டு 5 தீபங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றி வையுங்கள். உங்க குழந்தைகளுடைய பாட புத்தகம், ஏதாவது ஒரு புத்தகம், நோட்டு, அதை எடுத்து நம்ம எப்படி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கு வீட்டில் எடுத்து வச்சு கும்பிடுவோமோ அந்த மாதிரி நோட்டு புத்தகங்கள், பெரியவர்கள் கணக்கு எழுதக்கூடிய நோட்டுகள் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்து வைத்து பொட்டு வைத்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள். எல்லாம் தயார் செய்து தூப தீபம் காட்டி ஓம் வாணி சரஸ்வதி தேவியே போற்றிவோம், ஓம் வாணி சரஸ்வதி தேவியே போற்றிவோம் அப்படின்னு 108 முறை வாய்விட்டு சொல்லி அர்ச்சனை செய்வதற்கு வாசனை மலர்களை பயன்படுத்தி இந்த வழிபாட்டை செய்யுங்கள். வழிபாடு முடித்த பிறகு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க. உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுங்கள். நிச்சயம் அன்னை சரஸ்வதி தேவியின் அருளால் குழந்தைகளுக்கு மற்றும் பெரியவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது. 23 வசந்த பஞ்சமி மக்கள் கிட்ட செம்ம ரீச்சா இருக்குல்ல. ஃபோன் பண்ணியும் கேட்டாங்க, ஏன் நேர்ல கூட கேட்டாங்க. ஆமா, என்கிட்டயும் வாட்ஸ்அப்லயும் கேட்டாங்க, இன்ஸ்டாகிராம்லயும் கேட்டாங்க. வேதம் படிச்சவங்க ஒவ்வொரு நாளையும் சரியா யூகிச்சு ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல வளமான நாட்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் வசந்த பஞ்சமி ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. மஞ்சள் திருநாளான வசந்த பஞ்சமி அன்னைக்கு மஞ்சள் மற்றும் மங்களத்தின் மறுஉருவமான தங்கம் வாங்குறது நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். வசந்த பஞ்சமி